ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் செரி தக்காளி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த தடவை ஆடிப்பட்டத்துக்கு செரி தக்காளி வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சீடு வாங்கியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு அந்த விதையை போட்டு எதுவுமே முளைக்கவே இல்லை. சரியாகவே முளைப்பு திறன் இல்லை போல். சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு நாள் நான் க்ரோசரிஸ் வாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே இந்த செரி தக்காளி பார்த்தேன். இந்த வெரைட்டியும் இருந்தது. இதுலேயே கொஞ்சம் பெங்களூர் தக்காளி மாதிரி சேஃபில் அந்த வெரைட்டியும் இருந்துச்சு. எனக்கு இந்த வெரைட்டி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டில் அதுலேருந்து சீடெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அப்படியேவும் நான் நாற்றுலாம் நட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே இல்லை. டைரெக்டாக அந்த சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியும் அந்த தொட்டிலே நான் தூக்கி போட்டுட்டேன். அப்புறமேட்டு அது முளைக்க ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் பொதுவாகவே நான் என்ன பண்ணுவேன்னா, சில நேரம் தக்காளி டேஸ்ட்டாக இருந்தாலும் சில டைம்ஸு நமக்கு சாஸ் செய்கிற மாதிரி நல்ல ரெட் கலரில் சில டைம்ஸு தக்காளி கிடைக்கும்போது அது டேஸ்ட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி தக்காளி சீட்ஸ்லாம் இருந்தாலும் உடனே எடுத்து தூக்கி தொட்டியில் போட்டுருவேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் எந்த தக்காளி வளருதுன்னே தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது லைட்டாக அப்புறம் போட்டு காயெல்லாம் வரப்போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி இது கன்ஃபார்மாக செரி தக்காளி தான், நம்ம போட்டது தான் முளைக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாருங்கள், 3 செடி தான் அப்படியே நல்லா படர்ந்து அதுவாகவே நெட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதை நான் எதுவுமே பண்ணிவிடவே இல்லை. அதுவாகவே பிடிச்சி பயங்கரமாக ஹைட்டாக உச்சி வரைக்கும் போயிடுச்சு. கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. கண்ணுக்கு அப்படியே அழகாக ரெட் கலரில் கண்ணை பறிக்குது. ஒரு சாப்பிட்றதும் அந்த காயை எடுத்து சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஒரு சாம்பாரோ சட்னிக்கோ இல்லை ஒரு கிரேவி பண்ணுறதுக்கோ சாலடு அடுத்து பாஸ்தா இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம இந்த இதை யூஸ் பண்ண போகும்போது நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நம்ம பொதுவாகவே ஒரு தக்காளி வளர்க்குறோன்னா மேக்ஸிமம் ஒரு தொட்டியில் ஒரு 10 தக்காளி 15 தக்காளியே பெரிய விஷயந்தான். ஆனால் இது நம்ம ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லாத மாதிரி இருக்குது. குத்து குத்தாக காய்ச்சிருக்க போகும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்குது. ஒரு செடியில் என்னடா இவ்வளோ காயா அப்படின்ற மாதிரி. இந்த வெரைட்டியை நம்ம வளர்க்குறதுக்கு உகந்ததாக தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வெரைட்டிஸை வாங்கி வளர்த்து பாருங்கள். உங்களுக்கும் சந்தோஷமாக ஃபீல் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.